உத்தரகாண்டில் கனமழையை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வீடுகளில் விரிசல், சாலைகளில் பிளவு, சீரமைக்கும் பணிகள் தீவிரம். சிக்கிம் மாநிலம் சோரங்கில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவான தேசிய புவியியல் ஆய்வு மையம் தகவல். வயநாடு நிலச்சரிவில் பெற்றோரை இழந்து ஆதரவிழந்த குழந்தைகள், தத்தெடுக்கும் வழிமுறைகளை வெளியிட்டது கேரள அரசு. சுதந்திர தினத்தையொட்டி சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு. உள்நாட்டு விமான பயணிகள் 1.5 மணி நேரமும், சர்வதேச விமான பயணிகள் 3.5 மணி நேரம் முன்னதாக வர அறிவுறுத்தல். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவு. புதுச்சேரியில் 8 சென்டிமீட்டர் மழையும், திண்டிவனத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவு. முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை வருகை எதிரொலி. உக்கடம், ரேஸ்கோர்ஸ், பேலமேடு உள்ளிட்ட இடங்களில் மாலை 4 மணி வரை ட்ரோன்கள் பறக்க தடை. MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவு. இதுவரை 38,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை குழு தகவல். மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் 19ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியீடு. வரும் 21ஆம் தேதி முதல் கலந்தாய்வு தொடங்கும் என அறிவிப்பு. வங்கதேச இடைக்கால அரசுடன் தொடர்பில் உள்ளோம். அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனின் தந்தை நாகேந்திரன் பெயர் FIR-இல் சேர்ப்பு. வேலூர் சிறையில் உள்ள நாகேந்திரனை கைது செய்ய அதற்குண்டான ஆணையை செம்பியம் போலீசார் சிறை நிர்வாகத்திடம் வழங்க உள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் வெள்ளிப் பதக்கத்தை வென்று கொடுத்தார் நீரஜ் சோப்ரா. 4 வெண்கலம் உட்பட 5 பதக்கங்களை வென்று பதக்க பட்டியலில் 64வது இடத்தில் இந்தியா. மூன்று நாள் பயணமாக மாலத்தீவு செல்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். மாலத்தீவில் புதிய அமைச்சர் குழு பதவியேற்பு விழா. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை குறைந்ததால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து சரிவு. நீர்வரத்து 300 கன அடியில் இருந்து 220 கன அடியாக குறைந்தது. சுதந்திர தின ஒத்திகையையொட்டி சென்னையில் போக்குவரத்து மாற்றம். இன்றும் 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை போக்குவரத்து மாற்றம். தஞ்சையில் உள்ள சிவகங்கை பூங்காவை சீரமைக்க 7 கோடி ரூபாய் செலவானதா? செய்தியாளர்கள் கேள்விக்கு சரியாக பதிலளிக்காமல் நழுவிய அமைச்சர் KN நேரு. 7 கோடி ரூபாயில சிவகங்கை பூங்கா புனரமைக்கப்பட்டு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது தஞ்சை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு இடமாகவும், இப்போ எல்லா இடமும் இருக்குது. சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூலு, பெரியவங்க ஸ்விம்மிங் பூலு, கலையரங்கம், பெத்தன் கலையரங்கம் இருக்கிறது. ஏதாவது நிகழ்ச்சி நடத்துறதுனால அங்கே புல்வெளி இருக்கிறது. எனவே சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. உனக்கு அதிருப்தியா இருக்கும். திருவள்ளூர் அருகே ஆந்திராவில் இருந்து மணல் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய லாரி ஓட்டுநர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
வயநாட்டு மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என காவல்துறை உயரதிகாரிகள் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. கங்கை நதியின் நீர்மட்டம் உயர்வு. சாலைகளில் தேங்கிய நீரால் மக்கள் அவதி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் புழையோடு சாய்ந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனை. சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் 2ஆம் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி. முதலமைச்சரை காவல்துறை வாகன அணிவகுப்புடன் அவரது இல்லத்திலிருந்து அழைத்து வருவது போன்ற ஒத்திகை. அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இணைந்து கொள்வார்கள். Commander has alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister of Tamil Nadu and is now